அடிச்சது மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா? கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு? நீ பெரிய மாவீரனே, உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவர்தாயா? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமில்ல? என் பக்கத்து வீட்டுல பசுமாடு கண்ணு போட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தாங்க காரணம். ஐயோ எல்லாரும் ஒரே ஒரு அரசியல்வாதி தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். சீமான் என்ன பண்றார், சீமா என்ன பண்றார், சீமா என்ன பண்றார். இல்லண்ணே எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னே. சீமா எங்க போனா காலையில இட்லி தின்னாரா, மத்தியானம் பூரி தின்னாரா? அது எப்படியா பூரி என்பது வட இந்திய உணவு, தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் எப்படியா பூரியை தின்னாரு அப்படின்னு அதை பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நாங்க அதை கேட்டுன்னு இருக்கிறோம். நாங்க தேவையில்லாம அதை சீண்ட வேண்டாம். அது தெரியும், அது ஒரு மலம் என்று எங்களுக்கு தெரியும். அந்த மலத்தை நோண்ட கூடாது என்று எங்களுக்கு தெரியும். அந்த மலத்தை மிக்சியில போட்டு மோரை ஊத்தி அடிச்சு நீங்க தானே கொடுக்குறீங்க. நாங்க எந்த காலத்திலும் ஈவே ராமசாமியை போய் அந்த செத்த பிணத்தை தோண்டி திரும்ப ரீபோஸ்ட்மார்டம் பண்ணி அது எப்படி செத்தது, ஏதா செத்தது என்ற கவலை எங்களுக்கு இல்ல. மீண்டும் மீண்டும் எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இவங்க என்னவோ திராவிடம்னு சொல்லி 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 திருட்டு பயல்க மாதிரி, நம்ம திருடன்னு சொல்லல, திருட்டு பய பேரை மாத்துவோம். அத மாதிரி இவர்கள் பேரை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் திருடராக இருப்பார்களோ என்று இன்றைக்கு ஒரு இளைய தலைமுறை பேசுது. எங்களை பார்த்து ஏன்டா நீங்க திருடன்றீங்க, எங்களை பார்த்து திருடன்றீங்க, வேற யாரை தான் பார்த்து சொல்றது? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஐயா உங்களையே நாங்க திருடன்னு சொல்லலாம். அந்த வார்த்தையை தமிழ்ல இருந்து நாங்க எடுத்து என்னையா அதுக்கப்புறம் நாங்க யாரை பார்த்து சொல்லுவோம்? சும்மா ஒரு அண்டா திருடுறவன், ஒரு குண்டா திருடுறவன், ஒரு கள்ளப்பருப்பி திருடுறவன், டீ கடைக்கு போனா 2 போண்டா எடுத்து திருடுறான அவனையா நம்ம சொல்லுவோம்? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். அந்த கோடிகள்லாம் அவங்களுக்கு சாதாரணம். ஏன்னா 30,000 கோடி லீக்கேஜ் என்ற முறையில் வருமானம் வருகிறது என்று சொன்னவர்கள் கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்த காசை விட குறுகிய காலத்தில் 30,000 கோடியை சம்பாதித்து வைத்து இதை எங்கே வைப்பதுன்னு தெரியலங்கிறான். ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. எங்க ஒரு 50 ரூபாய் எங்கன்னா வச்சிட்டோம்னா ஐயோ எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா, எங்க வச்சமோ தெரியலையா அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிற இந்த சமூகத்துல 30,000 கோடியா? என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. இப்ப நான் சொல்லல, நம்ம மரியாதைக்குரிய பிடிஆர் தான் சொன்னாரு, நிதி அமைச்சரா இருந்தவர். அது வேற, ஏன்னா அவர் கணக்கு அப்ப சரியா தெரியும் இல்லையா. 30,000 கோடியை எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்றான் சார். இல்ல அவர் பாக்கெட்ல 1000 ரூபாய் நோட்டு கீழே விழுந்துச்சு, அவர் பாட்டுக்கு அது கவனிக்காம போறாரு. கவனிச்சு தான் போறாரு. அந்த 1000 ரூபாவை குனிஞ்சு எடுத்தா அவருக்கு 2000 ரூபாய் லாஸ். எங்க பாஸுக்கு செகண்ட் கணக்குல சேட்டலைட் பிசினஸும், மினிட் கணக்குல மேங்கோ பிசினஸும், அவர்ஸ் கணக்குல அவாலா பிசினஸும் போயிட்டு இருக்கு. 300 கோடின்றான், 4 கோடி வாட்சிங்கிறான், 5 கோடி வாட்சிங்கிறான். என்ன 5 கோடி வாட்சினா ரிவர்ஸ்ல காட்ட போகுது? இல்ல வாட்சே டைம் அண்ணா இந்த டைம் நல்ல டைம் தானே அப்படியா சொல்ல போகுது? சார் டைம் என்ன சார்? பேட் டைம். தேங்க் யூ. எவனெல்லாம் திராவிடம் இப்ப ஓரளவுக்கு இவங்க திராவிடம்னு சொல்லி வெளியே வரதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அதனாலதான் சில அல்ல கைகளை விட்டு நீ சொல்ல. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட, அதான் அந்த பேச்சு. அண்ணன் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. நாங்களும் என்னமோ நினைச்சேன். கடைசியில் அண்ணன் சொன்னாரு, ஏப்பா முடிவெட்ட கடை முன்னாடி மயிரோட்ட கடை முன்னாடி போய் இவங்க மயிரை காட்டி நின்று இருக்கானுவா அப்படின்னு. நான் ஒரு சின்ன பதிவு தாங்க போட்டேன். நான் இப்ப டிவியை போட்டேன். ஒரு ஆம்னி பேருந்து அரசு பேருந்துல ஏத்தலாம் இல்ல, புரியல. அதுக்கு எத்தனை பேர்
அந்த ஆமணி பேருந்து கோச்சிக்கினாங்களோ பரவாயில்ல, அது எங்க 2 பேருக்குமான பிரச்சனை. இவனுவ திராவிடம்னா இப்ப ஆமணி பேருந்து தான் போல இருக்குது. உடனே திராவிடத்தின் பேரால் கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் அசிங்கமா போடுறான். நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஓன் தடியெல்லாம் சாதாரண தடி. நாங்க பார்த்திருக்கிற அரசியல் வேற. பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல இருந்திருக்காங்க. பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல அத போய் பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்துல இருந்திருக்காங்க. இல்லங்க, அவங்க தானே சொன்னாங்க இது என்ன தடி, இதோட பெரிய தடி எல்லாம் நாங்க பாத்துருக்கோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்னடா உருட்டுக்கட்டையை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க, திருப்பி வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழியில நான் வந்து சொல்றேங்க. நக்கல்யா அவனுக்கு. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் திராவிடம் ஆளுக்கு ஒரு எலும்பு கொடுத்துரும். கட்சியினரு தேவைப்பட்டா கூப்பிடுறோம், வந்து கொலை, திரும்பவும் போயிடணும். Come on boy, up, come on. That's a good boy. Steady now. என்ன சொல்றேன், சீமான் வீட்டு பின்னால் ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்தான்னு சொன்னால, சரியா? அன்னைக்கு ஒரு 200-300 போலீஸ் இருந்தது. மறுநாள் வந்து மயிரை பொடுங்க வேண்டியது தானே, சொல்லாம வர வேண்டியது தானே. அவர் 100 பேரு சீமான் வீட்டுல வந்து வர வேண்டியது தானே. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சீமான் அரசியல் அண்ணன் இன்னைக்கு பேசுறாரு, அண்ணன் எதிர தான் இருக்காரு. அண்ணன் கூட கொஞ்சம் நாளைக்கு மாத்தி பேசினாரு கூட வச்சுங்க. சீமானின் பின்னால் இருக்கிற கூட்டம் அந்த அரசியலை சரியாக கொண்டு போவோம். அதுதான் இவனுக்கு பிரச்சனையே. இந்த அரசியல் சீமானோடு முடிஞ்சிட்டா, சீமானை ஏதாவது பேசி கீசி இருங்கண்ணே பாத்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லி கூட ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவன் அடங்க மாட்டான் போல இருக்குது. ஆட்சி காலத்துல பெரியார் சிலையை திமுக கொடுத்தாங்க. நல்ல ஒரு 50 வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திராவிட கொள்கை வச்சா சூப்பர், பெரியார், ஈவேரா, தமிழர் தந்தை ஆழ்ந்து தூக்கிட்டு ஒரே மிதி மிதிச்சா என்ன ஆகும்? சாமி சரணம், ஐயப்ப சரணம், பெரியார் சரணம், பாருங்க வீரமணி சரணம் பாருங்க. உங்களுக்கு உலகத்துல தலை சிறந்த பொன்மொழிகளோட தொகுப்பு வேணும்னா பெரியார் பொன்மொழிகள்ன்ற தொகுப்பை வாங்குங்க. ஏன்னா அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த பொன்மொழிகள்லாம் எடுத்து அதை சொன்னவங்க பேரை அடிச்சுட்டு பெரியார்னு போட்டு வச்சிருக்காங்க. கொள்கை என்ன பெரியாரை எதிர்க்கிறது, உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.